தம்பி. நான் கலைஞர்லேருந்து சீதாராம் வாத்தியார் பேசுகிறேன். ஏசிபியா? நேற்றுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். அதனுடைய பிரதிபலனை உடனே காட்டுறேன். 2 பேர் நான் வாக்கிங் போயிட்டு இருந்த போது என்னை அடித்து இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி 1 வாரம் 10 நாளைக்கு வாயும் சுற்றி பொத்திக்கிட்டுருன்னு அடித்தானுங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறான், தலைவர் அடிக்க சொல்லலை, வான் பண்ண தான் சொன்னான்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டு இருக்கா, இவனெல்லாம் கொண்டை வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி எலும்பை கையை காலை ஒடிச்சு விட்டாலே சாகிற வரைக்கும் வாயை திறக்க மாட்டாங்கிறான். இதில் என்ன அராஜகத்துக்கு ஒரு தைரியம். இந்த மாதிரிலாம் பயமுறுத்தினா எல்லோரும் அடக்கிடுவான்னு அவங்க குணம். நான் நேற்றே சொன்னேன், இவன் ராட்சசன்னு சொன்னேன். ராட்சசா இப்படி தான் இருப்பான். நம்ம பயப்படக்கூடாது, இன்னொருத்தர் இவங்களாம் வரக்கூடாது. நம்ம தான் தைரியமாக இருக்கணும். இந்த தடவை இல்லை, அடுத்த தடவையும் சரி, இனிமே இவங்கெல்லாம் ஜென்மத்துக்கு வராத மாதிரி நம்ம தான் தைரியமாக இருக்கணும். இதோடு விடக்கூடாது. இந்த தடவை இல்லை, அடுத்த தடவையும் இவங்களாம் எலெக்ஷனில் ஜெயிச்சு வரக்கூடாது. ஆனால் வந்தவன் வந்து ஆள் இல்லை, அவன் கட்டிங் அவன் உடம்பு பலம், தலைமுடி கட் பண்ணலாம் போலீஸ்காரன் மாதிரி தான் இருந்தது. நிச்சயம் அவங்க ஏதோ போலீஸில் தான் இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது இதில் தான் இருக்கணும். இந்த அடியாள் கூட்டம் மாதிரி தான் இருக்கானுங்க அவங்க. அந்த தலைமுடி கட்டிங்கெலாம் அப்படி தான் இருந்தது. ஒருத்தன் இறங்கும் போதே சொல்கிறான், கேட்கும் போதே, நீ தான் சீதாராமனான்னு கேட்டான். உடனே பின்னாடி இவன் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தான். படான்னு பின்னாடி புடனையில் அடித்து இழுத்துட்டு வந்துட்டானுங்க. உள்ளே கொண்டு வந்து ஒருத்தன் வயத்திலேயே குத்தினான், இன்னொருத்த காலாலேட்டி உதைச்சான். உடனே பின்னாடி வந்து தள்ளிகிட்டே வந்தவன் சொன்னான், தலைவர் வந்து வார்னிங் தான் பண்ண சொன்னார், அடிக்காத பிரச்சனையாயிடும், வார்ன் பண்ணிட்டு விட்டுவிடும் அப்படின்னா. இந்த மாதிரி ஒரு பண்ணி பயமுறுத்துறது இவங்க வழி. இது முதல்ல பயமுறுத்துறது. அப்போ அடைக்கலன்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது, ஏதாவது போய் கேஸை போட எதாவது வேணாலும் பண்ணுவானுங்கன்னு இருக்கிறது தெரியும் நமக்கு. நான் இது தெரிஞ்சு தான் துணிஞ்சு தான் நேற்றுக்கு எல்லாருக்கெல்லாம் பண்ணேன், ஆடியோ போட்டேன். இன்னொரு தடவை இந்த ராட்சசாலுடைய ராஜ்யம் இந்த தேசத்துக்கு தேவையில்லை. நிச்சயமாக அவங்கள தோக்கடிக்கணும். இவங்க நல்ல ராஜ்யம் பண்ணுறவன் இல்லை. ராட்சசனுடைய அவதாரம் இந்த ரூபத்தில் வந்திருக்கு. இந்த தடவை நிச்சயமாக திமுக தோக்கடிக்கணும். நேர்மையான நல்ல ராஜ்யம் வரணும். அப்போ தான் சாதுக்களும் பொதுமக்களும் அமைதியாக வாழ முடியும். இந்த பயமுறுத்துறது, அடித்து இது பண்ணுறதெல்லாம் நம்ம அடங்கக்கூடாது. ராமா.